திருவைகுண்டம் அருகே வேலை வாங்கித் தருவதாக கூறி தவேக நிர்வாகிகளால் அழைத்துச் செல்லப்பட்ட பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, முதலமைச்சர் விஜய் திமுக மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல தவேகவுடைய நிர்வாகிகள் 2 பேர் ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வதற்கான குற்றத்திற்கு கைதாகி இருக்கிறார்கள். அதற்கு கண்டனம் தெரிவித்தும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஒரு பதிவாக வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல ஸ்ரீவைகுண்டம் அருகே பெண் ஒருவர் தவேக நிர்வாகிகள் 2 வேலை வாங்கி தருவதாக அழைத்து செல்லப்பட்டு குளிர்பானத்துல மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகியுள்ள இன்றைய சூழலில் தவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக பல பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் போதும் கனிமொழி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போதும் இந்த பதிவுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தலைமையிலான அரசு பெண்கள் பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இன்றைய சூழலில் தேர்தல் காலத்தைப் போல திமுகவின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு தவேகவுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் ஆளுங்கட்சி என்பதை உணர்ந்து பொறுப்புடன் ஒரு முதலமைச்சராக அவர் செயல்பட வேண்டும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அவர் எப்போது ஒரு முதலமைச்சராக, அதுவும் பொறுப்புடன் இருக்கக்கூடிய முதலமைச்சராக செயல்பட போகிறார் என்றும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தற்போது இந்த வழக்கு தொடர்பாகவும் தனது கருத்தை பதிவு செய்து தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.